தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கே ஈடு என்னை தருவேனா, இதற்கு ஈடு என்னை தருவேனா, இதற்கு ஈடு என்னை தருவேனா, இதற்கு ஈடு என்னை தருவேனா. நம்ம தனிமையில் நடக்கும் போதெல்லாம் நம் தேவனை கர்த்தர் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம் கரத்தை பிடித்து அவர் தோள் மேலே சுமந்து நம்மளை நடத்தினார் பார்த்தீங்களாங்க. அந்த அன்பை எத்தனை பேருங்க நினச்சி பார்க்குறீங்க? எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மளை அவர் தோள் மீது சுமந்தார் பார்த்தீங்களாங்க. அந்த அன்பை விசுவாசிக்கிறீங்களாங்க? அந்த அன்பை உணர்றீங்களாங்க? அந்த அன்பை நினச்சி பார்க்குறீங்களாங்க? நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம தேவனை கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ உதவிங்க பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல தகப்பனுங்க அவர், நமக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க. எப்படிங்க அவரை மறக்க முடியும்? முக்கால்வாசி விசுவாசிக்க எப்படி சொல்கிறதுனா, நிறைய கிறிஸ்தவங்க அவர் செய்த அன்பெல்லாம் மறந்துடுறாங்கங்க. மறக்காதீங்க. என்றென்றைக்கும் அவர் செய்த அன்புகளை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென்.